மழை பெஞ்சு ரெண்டு நாள் ஆகுது. 2 ஓட்டு ஓடி சீட்டு போட்டும் பிரிஞ்சிட்டு அந்த அழிஞ்சு அந்தெல்லாம் கிடக்கு. ஆனால் அங்கே இருக்க முடியாமல் தான் இங்கேருந்து கிடக்கேன். மழை 4 நாள் பெய்யுது. நேற்று அந்த வெள்ளம் வந்து வீட்டுப்புறம் அழிச்சிட்டு. என்னென்ன பொருள் வச்சுருந்தீங்க வீட்டில்? வீட்டில் வேறு சாமாங்க, அடுப்பு சாமான், குடம், கோணம் எல்லாமே அவ்வளோ அமுக்கிட்டு பிரித்து கிரிச்சு டிவி எல்லாமே ஓடு எல்லாம் போட்டு அமுக்கிட்டு ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டு. சாப்பாடு ஒன்று பண்ண இல்லை. கூப்பிட்டு எங்கே போய் தும்போம். அது இப்போ இல்லை. அது பொங்க அவலாம் போயிட்டு தண்ணி கொடுத்துக்கு இருக்கு. அந்த அந்த இதுக்கு முன்னாடி மழை பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு தண்ணி வந்திருக்கு அந்த மாதிரி ஊருக்குள்ள? இந்த மாதிரி இப்படி தண்ணி வரல. இப்போ இப்படி தண்ணி இல்லை. இது 10 வருஷத்துக்கு முன்ன கொஞ்சம் மழை பெஞ்சு வெள்ளம் வந்து வரும். இப்படி ரொம்ப வரல. ஆமாம், ரொம்ப வரல. அங்கே எங்கள் ஆளுக்கு போயிருக்கோம். என் பிள்ளைலாம் அங்கே போயிருக்கு. நான் என் சாமம் பூரா இந்த வெள்ளத்தில் போய்கிட்டே இருக்கேன். அதை பெருக்கி ரோட்டில் நல்லா பெருக்கி போட்டுருக்கேன். தண்ணியில் போய்கிட்டே இருக்கா. பெருக்கி போட போகலை. ஒன்றும் கிடையாது. ஒரு ஆடு மாடும் கிடையாது. ஒன்றுமே கிடையாது. பேர் ரேணுகா. இப்படி வீடு ஃபுல்லாகவே முங்கி போச்சு. பிள்ளைங்கள்லாம் சாப்பாடுக்கு ஒன்றும் இல்லாமல் வழி இல்லாமல் கிடக்குறோம். காலையிலேருந்து ஒருத்தர் எட்டி பார்க்கலாம், எதுவும் பண்ணலை. பிள்ளைகளெல்லாம் புக்கு பேக்கு எல்லாமே நனைஞ்சு போச்சு. எதுவுமே கிடையாது. ஒரு ஒருத்தரும் சாப்பாடு சாப்பிட்டீங்களான்னு கூட கேட்க ஒரு ஆள் கிடையாது. தண்ணி கிடையாது. எதுவுமே கிடையாது. நேற்றுல 2 நாளாக இருக்கு. வெள்ளம் தான் திறந்து விட்டது. வெள்ளத்தில் தான் வருது. மழை வந்தது. அப்புறம் மழை அதுக்கப்புறம் ஃபுல்லாக வெள்ளம் தான். மண்ணி வீடு நிறைய வீடுலாம் முங்கி போச்சு. மிக்சி கரண்ட் எதுவுமே கிடையாது. வீடு ஃபுல்லாமே முங்கி போச்சு. எங்கனையாவது கொஞ்சம் மேடுகிடு இருக்கிற இடத்துல பார்த்து தான் நாங்கள் தங்கி இருக்கிறோம். அப்புறம் அது கூட போக வழியில் இன்னும் போய் வந்துகிட்டே தான் இருக்குது தண்ணி. அங்கேயும் தண்ணி இல்லை. அரிசி இருக்கு, காய்கறி இருக்கு, பங்கு சமையல் ஆளெல்லாம் இருக்கு. ஆனால் தண்ணி இல்லையா? என்ன பண்ண? கரண்ட் இல்லை. தண்ணி இல்லாமல் ஒன்று சமையல் பண்ணாங்க ஆள் இல்லை. எதுவுமே இல்லை. தண்ணி இருந்தால் தான் சமையல் பண்ண முடியும். ஐயோ எல்லாம் மிதந்து போச்சு. என்ன பாருங்க, இப்போ தான் மிதந்து போனதை ஒன்று பிடிச்சிட்டு வந்திருக்கு. மிதந்து போனதை தண்ணிக்குள்ள முக்கி எட்டு வந்திருக்கேன். உடுக்க மாற்றத்துக்கு ட்ரெஸ்ஸு கிடையாது. எதுவுமே கிடையாது. இங்கே பாருங்க பிள்ளைலாம் எப்படி இருக்காங்கன்னு. யாருமே வந்து பார்க்க வரல. ஒன்றுமே பண்ணலை. இன்னொரு வரைக்கும் அது எல்லாமே முங்கிருச்சு. எல்லாமே இல்ல மழை பெய்யுதுனாலும் வெள்ளம் வரும்னு யாருக்குமே தெரியாதுல்ல. மழை பெஞ்சு சாதாரணமா மழை பெய்யும். அது வந்து வத்திரும். வெள்ளங்கிறது கிரைண்டர் வீட்டுக்குள்ளே போயிருச்சு. கிரைண்டர் முங்கி மிக்சி சரி பீரோல் எதுவுமே கிடையாது. எதுவுமே எல்லாமே போச்சு. பிள்ளைங்க நிறைய பிள்ளைகளுக்கு இனிமேலாம் புக்கு கொடுத்தாதான் உண்டு. புக்கெல்லாம் கிடையவே கிடையாது. புக்கெல்லாம் கொடுத்தாதான் உண்டு. ஏகப்பட்ட மண்ணி வீடெல்லாம் நிறைய இடிஞ்சு விழுந்துருச்சு. இது புல்லாவளி கிராமம். இங்கே 400 குடும்பத்துக்கு மேலே மக்கள் இருக்காங்க. முந்தானத்துலேருந்து மழை பெஞ்சு மழை கொஞ்சம் ஓஞ்சோன்னா தண்ணி ஓரம் வந்து டேம் உடஞ்சிச்சிங்காங்க. தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்குது. பிள்ளை குட்டி எங்கேயும் போக முடியல. பள்ளிக்கூடம் சேஃபான இடம் பள்ளிக்கூடத்தை போய் நிப்பாட்டி வச்சோன்னா அந்த இடத்துலையும் தண்ணி ஏறிக்கிட்டு தான் இருக்குது. அவங்க வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டு இது வரைக்கும் ஆச்சு. 2 நாள் ஆச்சு. எந்த இதுவும் கட்சிக்காரம் வரல. சாப்பாடுக்கு பாடு தண்ணி அரேஞ்ச்மெண்ட் எதுவுமே பண்ணி கொடுக்கல. ரொம்ப சிரமப்படுற மக்கள். எல்லா பாத்திரம் எல்லாம் போய்கிட்டு தான் இருக்குது. ஆடு மாடு அந்த கால்நடை வளர்ப்பு எல்லாமே போய்கிட்டு தான் இருக்குது. சாப்பாடு ஒன்று மிகவும் சாப்பிட ஒரு ஃபுட்டு எதுவுமே அரேஞ்ச் பண்ணல. ஒன்றுமே இல்லை. இவ்வளோ தண்ணி ஓடுது. குடிக்க தண்ணி கிடையாது. இந்த ஏரியாவுக்குள்ள அப்படி இருக்குது. நீங்கள் வேணால் எல்லா தெருவும் வந்து பாருங்கள்.